கருமஞ்சள் அப்படிங்கிறத நாம் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது அந்த கருமஞ்சளை நாம் கிள்ளி பார்த்தோம்னா உள்ள நல்ல கரு நிலத்தில் இருக்கும். இந்த நாவல் பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நிறத்தில் உங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த நிறத்தோடவே நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணியிருப்பேன். இந்த கருமஞ்சள் அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது, ஒரு கிணத்துல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நல்லா முளைவிட தொடங்கும். ஆகாசகருடன் கிழங்கு எப்படி வாசலில் கட்டுனா அது காற்றுலேயே அதனுடைய உணவை எடுத்துக்கிட்டு வளர்ந்தாலும் வளரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் நிறைய இருக்குன்னா அதை எடுத்துக்கிட்டு அது உலர்ந்தாலும் உலர்ந்து போயிடும். அதே மாதிரி தான் இந்த கருமஞ்சளும். கருமஞ்சள் என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்குது அப்படின்றத நமக்கு எப்படி தெரியப்படுத்தும், நல்லா முளைவிடும், நல்லா செடி வரும். அந்த செடியை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வச்சு அதுக்கு தினந்தோறும் தீபாராதனை பண்ணும்போது அந்த செடியினுடைய அந்த அழகை பார்க்கணுமே, அது உணர்ந்தால் தான் தெரியும். அப்படி நல்லா முளை விட்டு வரும். அது கொஞ்ச நாள் நல்லா முளை விடுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்குதுன்னு அர்த்தம். நாம் செய்யக்கூடிய பூஜைகள், நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். ஏதோ ஒரு காரணம் அந்த கருமஞ்சள் உலர ஆரம்பிக்குது, காஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை உடனே எடுத்து ஏதாவது தொட்டி செடி, அதாவது ஒரு தொட்டியில் மண் நிரப்பி நட்டு வச்சு அதை அப்படியே முளைக்க விட்டாலும் விடலாம். இல்லை அப்படின்னாலும் வெயிலில் நல்லா உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டினா பொடி ஆகிடும். பொடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் தூபமாக பயன்படுத்திக்கலாம்.